ஹலோ நண்பா, இந்த புக்கோட ஆத்தர் கிரெக் மெக்கியோனோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்து டெலிவரிக்கு 2 நாள் டைம் தான் இருக்கிறப்ப அவர் அப்பா ஆக போறாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டது. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப ஃப்ரைடேலாம் பேபி டெலிவர் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல நாள் கிடையாது, அன்னைக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, உங்களை கண்டிப்பா அங்க எதிர்பார்ப்பேன்னு அவரோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. அந்த மெயிலை படிச்ச உடனே அவரோட ஸ்மைலிங் ஃபேஸ் காணாம போயிடுச்சு. ஃப்ரைடேவும் வந்தது. நல்ல ஹெல்தியான வெயிட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீமேல் சைல்டு அவருக்கு பிறந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ஒரு கால் வந்தது. கிரெக், மீட்டிங்க்கு வரீங்களே அப்படின்னு. அது அவரோட பாஸோட காலா இருந்தது. இந்த கால் அட்டன் பண்றப்ப இப்ப பிறந்த கை குழந்தையோட இருக்க அவரோட வைஃபை தனியா விட்டுட்டு போனவான்னு அவருக்கு போகிறதுக்கு மனசே இல்லைனாலும் எஸ் சார் நான் வந்துட்டு இருக்கேன்னு அவரோட பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. கிரெக் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகும்போது அவரோட பாஸ் சூப்பர் கிரெக், கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, உங்களோட வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள்ல கூட இங்க வேலை செய்றீங்கன்னு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியே பேசி அப்ரிஷியேட் பண்றப்ப ஆக்சுவலா அந்த மீட்டிங் அவர் கூட சேர்ந்து அட்டன் பண்ண கிளைண்ட்ஸ் இவரை அட முட்டாள், குழந்தை பிறந்த நேரத்துல உன்னோட வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு லுக்கோட தான் பார்த்தாங்க. இப்படிதான் என்னோட வாழ்க்கையில மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு என்னோட வாழ்க்கையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம விட்டுட்டேன்னு கிரெக் வருத்தப்படுறாரு. இதனால கிரெக் அவரோட வேலையை விட்டுட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு டெய்லி காலையில 5 AM இருந்து 1 PM வரைக்கும் ஒரு புக் எழுதுறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணாரு. அந்த புக்கோட பேர் தான் எசென்ஷியலிசம். இந்த உலகத்துல இருக்க டாப் 1% சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன விஷயங்களை பண்றாங்க, எல்லாருக்கும் ஒரே டைம் தானே இருக்கு, ஆனா அதே டைம்ல அவங்க எப்படி அந்த அளவுக்கு வெல்த்தை கிரியேட் பண்றாங்க, அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணாரு. இதுக்கப்புறம் அவர் சிலிகான் வேலியில ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் லீடர்ஷிப் கம்பெனியை ஃபார்ம் பண்ணாரு. இந்த ரிசர்ச் ஒர்க்ல அவருக்கு கிடைச்ச ஃபைண்டிங்ஸை எல்லா கம்பெனிஸோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்க பெட்டரான எஃபிஷியன்டான லீடர்ஸா மாற ஹெல்ப் பண்ணாரு. இன் ஷார்ட், அவங்க லேசியா இருந்தாலும் எப்படி டாப் 1% மக்கள் மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு அவரோட புக் அண்ட் சர்வீசஸ் மூலமா இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நீங்களும் லேசியா இருந்தாலும் டாப் 1% மக்கள் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவாலுவேட். 29 டிசம்பர் 1972 அன்னைக்கு அமெரிக்கால நியூயார்க்ல இருந்து மயாமிக்கு போயிட்டு இருந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 163 பேசஞ்சர்ஸோட 13 க்ரூ மெம்பர்ஸோட போயிட்டு இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி கிராஷ் ஆயிடுச்சு. உள்ள இருந்த 176 மெம்பர்ஸ்ல 100 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க, 75 பேர் சிவியரா இன்ஜூர் ஆயிருந்தாங்க. ஏன் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கறப்ப ஃபிளைட்ல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தெரிய வந்தது. ஆனா லேண்டிங் கியரோட கண்ட்ரோல்ஸ்ல ஒரு சின்ன லைட் ஏரியாம போனதுனால பைலட் லேண்டிங் கியர் வேலை செய்தா இல்லையான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. ஃபிளைட் கீழே இறங்குதா இல்லையான்னு டவுட்டோடயே இருந்தாரு. அந்த லைட்டையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அவரு, டெக்னிக்கல் எரர்லயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அவரு, ஃபிளைட் ஆக்சுவலா கீழே தான் இறங்கிட்டு இருக்குன்னு பின்னாடி இருக்க பெரிய ஸ்கிரீன்ல காட்டுற ஆல்டிடியூட் மீட்டரை செக் பண்ணாம அந்த லைட் ஏரியலன்னு பாத்துக்கிட்டே இருந்ததுனால ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப கீழே இறங்கிட்டாரு. அவ்வளவு கீழே சீக்கிரம் இறங்கினதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம கிராஷ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடந்தது? அந்த பைலட் எது முக்கியமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாம, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியாம, அதாவது ஃபிளைட்டோட ஆல்டிடியூடை செக் பண்ணாம, பிகர் பிக்சரை பார்க்காம, லேண்டிங் கியர்ல ஒரு சின்ன பல்பு எரியலன்னு அதுக்கு அதிகமா ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாரு. வாழ்க்கையில நம்ம இப்படிதான் நிறைய தப்புங்களை பண்ணுவோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாம இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா அது நிறைய பேரோட லைஃப்ல பெரிய மோசமான சேஞ்சஸை கொண்டு வந்துரும். பொதுவா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எது முக்கியமான விஷயமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணாம அதுல இருந்து டிஸ்ட்ராக்டட் ஆயிடுவோம். நம்ம மைண்டை யோசிக்க விடாம எப்பயும் பண்ண விஷயங்களை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு பிஸியாவே இருந்துட்டு இருப்போம். ஆனா சரியான விஷயங்கள் செய்யறோமான்னு யோசிக்க மாட்டோம். நமக்கு நாமளே ஒரு 3rd person வியூவை கொடுத்துக்கிட்டு வெளியில இருந்து பார்க்கும்போது ஏன் இவன் இதை இப்படி பண்றான் அப்படின்னு யோசிச்சு பார்க்க டைமே கொடுக்க மாட்டோம். யூஸ்வலா மத்தவங்க சொல்றது தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். வெயிட் அதிகமாயிடுச்சே, வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நினைப்போம். யூடியூப்ல போய் 1-2 வீடியோஸை பார்ப்போம். அப்சல்யூட் பேசிக்ஸான டயட், ஸ்லீப் அண்ட் ஒர்க் அவுட்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்டை வாங்கணும், ட்ரெட்மில் வாங்கணும், இல்ல ஜிம் க்ளோத்ஸை வாங்கினாதான் நம்ம வெயிட்டை லூஸ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா காஸ்ட்லியான ட்ரெட்மில் மிஷினை விட சிம்பிளான ஸ்கிப்பிங் கயிறு கூட நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணுன்றதை யோசிக்க மாட்டோம். இந்த விஷயத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை ஒரு கார் கம்பெனி காரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கார் அவங்க யூஸ்வலா மேனுஃபேக்சர் பண்ற கார்ஸை விட ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஃபேக்டரி அசம்பிளி லைன் எக்ஸிட் ஏரியால இந்த காரை கொண்டு போனா அதோட ரூஃப் இடிக்கிற மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காரோட ரூஃபை கழட்ட முடியுமா, இல்ல அந்த வாசலோட டாப்பை இடிக்க முடியுமா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் அந்த அசம்பிளி லைன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்து, சார் வண்டியோட காத்தை இறக்கிடுங்க சார், அப்ப இதை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலான்னு ஒரு சிம்பிள் சொல்யூஷனா 3rd person வியூல கொடுக்கும்போது, ஆமால நம்ம ஏன் இதை யோசிக்கலன்னு அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இதனால பல வருஷமா ஒரே இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கே நீங்க ஒரு 3rd person வியூவை கொடுக்குற மாதிரி வெளியில இருந்து உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ற மாதிரி அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே எக்ஸ்ப்ளோர்
எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவால்வேட் பண்ணீங்கன்னா உங்களோட எசென்ஷியலான வேலை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு மத்த எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் ஆன எலிமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எம்எஸ் தோனி படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும் பாருங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. நான் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கேன்னு அவரோட கரண்ட் சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவால்வேட் பண்ணி ரயில்வேவோட டிக்கெட் கலெக்டர் கவர்மெண்ட் ஜாபை விட எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம்னு அதை விட்டுட்டு அந்த ட்ரெயின்ல ஏறினதுனால தான், அதாவது அவருக்கு எது முக்கியன்றதை அவர் அங்க டிசைட் பண்ணதுனால தான், அவருக்கு வேணான்ற விஷயத்தை எலிமினேட் பண்ணதுனால தான் கிரிக்கெட்ன்ற அவருக்கு பிடிச்ச விஷயத்துல இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண முடிஞ்சது, இத்தனை சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஒரு மனுஷனா நம்மளோட எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கிறத விட ஃபோக்கஸ்டா இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அதாவது 4 விஷயத்துல பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவரோட 100% எஃபர்ட்டை அவர் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவருக்கு இருக்கிற எல்லா எனர்ஜியை அவர் டிஸ்ட்ரிபியூட்டடா தான் கொடுக்க முடியும். 25% இதுக்கு 25% அதுக்குன்னு அந்த 4 விஷயத்திலையும் ஒரு மாதிரி சிக்னிஃபிகண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டாம கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் காட்ட முடியும். அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கிட்டு டெய்லி காலையில வந்து எல்லா பக்கமும் ஒரு கிலோமீட்டர் ஓடினார்னா அவர் மொத்தமா 4 கிலோமீட்டரை கவர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த எஃபர்ட் எல்லாமே வேற வேற டைரக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். ஆனா ஒரு பர்சன் வந்து ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சாருன்னா, அடுத்த நாள்ல நேத்து விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணாருன்னா, அதே 4 நாளோட முடிவுல 4 கிலோமீட்டர் ஓடி இருப்பாரு. ஆனா ஒரே டைரக்ஷன்ல ஓடி இருப்பாரு. வைடா போகாம டீப்பா போயிருப்பாரு. எல்லா இடத்துலயும் அவரோட எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட்டடா வைக்காம இதெல்லாம் வேணான்னு எலிமினேட் பண்ணிட்டு அவருக்கு எது ப்ரையாரிட்டி, எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணிருப்பாரு. இப்படி நார்மல் லைட் மாதிரி இல்லாம லேசர் லைட் மாதிரி இருக்கிறதுனால அவர் எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாரோ அதுல இந்த உலகத்துல பெஸ்டாவும் வந்திருப்பாரு. இதனாலதான் டாக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா கூட ஜெனரல் பிசிஷியன்ஸை விட ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் வந்து அதிகமா சம்பாதிப்பாங்க. ஒருத்தருக்கு பிரெயின்ல இல்ல நர்வ்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த நியூரோ சர்ஜனால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரிட்டிக்கலான நேரத்துல அவங்களோட எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ எக்ஸ்பர்டீஸோட இருக்கிறவங்க ரேராவும் இருக்கிறதுனால தான் அவங்களோட வேல்யூ அதிகமா இருக்கும், அவங்க ஏர்ன் பண்றதும் அதிகமா இருக்கும். ஈவன் ஃபேமஸான லோகோ டிசைனர் பால் ராண்ட் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட புது கம்பெனி நெக்ஸ்ட்டுக்கான லோகோவை ரெடி பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லா டிசைனர்ஸையும் 4 to 5 லோகோஸ் ரெடி பண்ணி தர சொன்னாரு. அதுல எனக்கு பிடிச்சதை நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா பால் ராண்ட் மட்டும் தான் 4-5 லோகோலாம் என்னால பண்ண முடியாது, அப்படி ஆப்ஷன்ஸ் வேணும்னா வேற டிசைனர்ஸை போய் பாருங்க, நான் என்னோட எல்லா எபிலிட்டியும் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் லோகோவை ரெடி பண்ணி தருவேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சில வாரங்கள் கழிச்சு அந்த ஒரு லோகோவை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு லோகோ தான் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு அதே அவரோட கம்பெனிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பால் ராண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா அந்த ப்ராசஸை கிரேஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம நோ சொல்றதையும் கிரேஸ்ஃபுல்லா சொல்றதுக்கு ஆத்தர் 3 சஜஷன்ஸ் இங்க கொடுக்குறாரு. ஒன்னு வந்து தி ஆக்வர்ட் பாஸ். யாராவது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாவது சொல்றாங்கன்னா அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணி நோ சொல்ல போறீங்கன்னா அவங்க உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது உடனே நோன்னு சொல்லாம ஒரு 5 செகண்டுக்கு யோசிச்சு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ண பழகிக்கோங்கன்னு சொல்றாரு. இல்ல போன் கால்ஸ் இல்ல தூரமா இருக்கும்போது இப்போ உடனே இங்க வரீங்களா, இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்களான்னு கேட்கறப்ப நான் என்னோட ஷெட்யூலை செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் டிலேவை நீங்க கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு தேவையான வேலை தானான்னு யோசிச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் டிலேன்ற செகண்ட் மெத்தட் மூலமா நீங்க நோன்னு சொல்லலாம். இல்ல தேர்ட் பாயிண்டா, யாராவது உங்களுக்கு ஒரு பிடிக்காத பொருளை விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த நேரத்தில் எனக்கு தேவைப்படல, இல்ல ஒரு சிமிலர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றேன், இல்ல இந்த ப்ராடக்ட் வந்து வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்கள ரீடைரக்ட் பண்றது மூலமா கூட நீங்க கிரேஸ்ஃபுல்லா நோன்னு சொல்லலாம்னு சொல்றாரு. சோ ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும்போது ஆக்வர்ட் பாஸ், ஃபோன் கால்ஸ்ல இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் டிலே, இல்ல சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ரீடைரக்ஷன் மூலமா சிச்சுவேஷன்ஸை எலிமினேட் பண்ணி கிரேஸ்ஃபுல்லா நோன்னு சொல்லி உங்க ப்ரையாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களே நீங்க எவால்வேட் பண்ணிக்கிட்டு எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப் எலிமினேஷன்ல எது வேணான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது எது தேவைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதை சுத்தி வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க. கிரேஸ்ஃபுல்லா நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க. உங்க லைஃபோட எடிட்டரா மாறி எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். நம்பர் 3 எக்ஸிகியூஷன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்க இந்த 2 டயக்ராம்ஸை பாருங்க. இதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் இருக்க வித்தியாசம். நீங்க பாப்புலரா இருக்க எல்லாத்தையுமே இப்பவே செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும். ஆனா செலக்ட் பண்ண சரியான விஷயங்களை சரியான காரணத்துக்காக சரியான டைமுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கதான் நீங்க ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். ஏன் இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்ல இதை ஷேர் பண்றேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துல டெடிகேட்டடா ரொம்ப காலத்துக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. புதுசா ஃபேன்சியா வர விஷயங்களை பார்த்து ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப டயட்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த டயட் தான் ஒர்க் ஆகுது, எல்லாரும் அதை தான் பண்றாங்க, சரி அதை ட்ரை பண்ணுவோம். ஏதோ கீட்டோ டயட்னு சொல்றாங்களே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்களே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அப்படி இப்படின்னு உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். பாப்புலரா புதுசா ஏதாவது பார்த்தா ஸ்விட்ச் பண்ணிடுவோம். ஆனா அட்லீஸ்ட் 1 or 2 months கூட அதை ட்ரை பண்ணாம ரிசல்ட்ஸ் உடனே கிடைக்கலன்னு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்போம். ஆனா இந்த உலகத்தோட டாப் 1% மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு அதுல தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏன் நமக்கு இதுதான் சரியான விஷயம்னு அந்த வை ரீசனோட சேர்த்து பல வருஷங்களுக்கு அந்த ஒரே விஷயத்துல ஒர்க் பண்றதுனால தான் அவங்களால ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியுது. அவங்க ரிசல்ட்ஸ் இப்பவே வரணும்னு ஃபோக்கஸ் பண்ணாம ரிசல்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும், ஆனா நம்ம ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மைண்ட் கிளாரிட்டி தான் அவங்கள இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண வைக்குது. டெய்லி காலையில எழுந்து நம்ம எனர்ஜியை சரியான விஷயங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டைம் பீரியடுக்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும்ன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ சரியான விஷயத்த சரியான காரணத்துக்கு சரியான டைம் பீரியடுக்கு நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி இருந்ததுன்னா அப்பதான் நீங்களும் ஒரு எசென்ஷியலிஸ்டா மாற முடியும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி டாப் 1% மக்கள் மாதிரி ப்ரொடக்டிவா மாற முடியும். தேவையில்லாத எல்லா விஷயங்களுக்கும் நோ சொல்லிட்டு தேவையான விஷயங்கள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க உங்களோட லைஃபை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலனா வேற யாராவது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எக்ஸிகியூஷன் பார்ட்ல நீங்க டெய்லி பண்ற விஷயங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்த்து அந்த ஜர்னலை நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இந்த ஜர்னலை பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.